ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு வினோஸ் கிச்சன் டைரி. இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடையில் கிடைக்கக்கூடிய அதே சாஃப்ட்னஸோட அதே டேஸ்ட்டோட நம்ம ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நான் ஆப்பிள் கேக் செய்கிறதுக்காக 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். தோல் சீவி எடுத்துக்கோங்க. 2 ஆப்பிளுக்கு 4 ஆப்பிள் கேக் பீசஸ் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் கேக் செய்யும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பக்கத்தில் எடுத்து வச்சு செய்யுங்க. ஏன்னா ஆப்பிள் நம்ம கிரேட் பண்ணும்போது கலர் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனியும் கிரேட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சாட் பண்ணி விடுங்க. ஆப்பிள் இருக்க ஜூஸ் எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நான் பார் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். பார் சாக்லேட் கிடைக்கல அப்படின்னா நார்மல் டைரி மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி ஆப்பிளோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ் ஏற்ற மாதிரி. பட் எனக்கு இந்த ஸ்வீட்னஸே போதும், நான் எந்த சுகரும் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது மேரிகோல்டு பிஸ்கட் ஒரு 5 to 6 பிஸ்கட் எடுத்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பிஸ்கட் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.